நேத்து ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சு. அந்த மாநாட்டுல சேப்பாக்கம் சேகுவாரா சொன்னாரு, அட்டகத்தி அட்டகத்தின்னாரு. சரி ரைட்டு, சேகுவார் என்ன இப்பெல்லாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு காலைல விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா, இங்க நம்ம சேப்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேடியத்துக்குள்ள போகும்போது விசில கொண்டு போக கூடாதான். ஏன்னா ஒத்த விசிலுக்கே ஒண்ணுக்கு போறீங்க, ஒத்த விசில் எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணுக்கு போயிட்டு நீ கேட்டா ஆலமரங்கிற சேகுவாராங்கிற. ஏன்னா விசில காவல்துறை பறிமுதல் செய்கிறது செய்தி வந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு இதான் வேலையா? நான் கேட்கிறேன், அவங்க படிச்சுட்டு இங்க வேலைக்கு நிக்கிறவங்களுக்கு விசில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு வேலையான்னு கேட்கிறேன். சரி விசில பிடிக்கிட்ட வாயில கை மடக்கிச்சு அடிப்பான, என்ன பண்ணுவேன்? ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பிச்சு வச்சாக்கா உங்களுக்கு என்னன்னு தோணுது சொல்லுங்க பார்ப்போம். அங்க ஸ்கூலுக்கு போனா கல்வியை கத்துக்கிட்டு வரணும். ஆனா ஸ்கூலுக்கு போன பிறகு அந்த பிள்ளைகள் போதையை பற்றி கத்துக்கிட்டு வந்திருக்குமோ, சாதிய பாகுபாடை பற்றி கத்துக்கிட்டு வந்திருக்கோன்ற ஒரு அச்சம் தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கு இல்லையா? இந்த ஆட்சியில நீங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி பட்டியல் போட்டாக்கா இன்னைக்கு நைட் ஆரம்பிச்சா நாளைக்கு நைட் வரைக்கும் பேசக்கூடிய அளவு தான் இருக்கு. தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை இங்க ஏற்படுத்திருக்கோம்னாக்கா, நம்ம பசங்க அசால்ட்டா அரசியலை பத்தி கவனிக்காம சினிமா பார்த்தோம், டீசரை பார்த்தோம், ட்ரைலரை பார்த்தோம், அந்த மாதிரி ஜாலியா இருந்த பசங்க ஒட்டுமொத்த நபர்களும் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசியலை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம பசங்களை பார்த்து தற்கூறின்றானுங்க, முட்டா போயிருங்க. ஏண்டா இவ்வளவு வருஷமா உங்களை பார்த்தானே அந்த பசங்க வளர்ந்தாங்க. என் மக்கள் கஷ்டப்படுறான், என் மக்களுக்கு இங்க எதுவுமே கிடைக்கல, அந்த மக்களுக்கான நான் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட நான் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கெரியருடைய உச்சத்தில் இருக்கிற அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு என் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லி வந்தாக்கா மொத்தமா 25 கட்சி சேர்ந்துட்டு இந்த வீட்டுல இளவு வீட்டுல கிளவிங்க ஒப்பாரி வைக்கிற மாதிரி டெய்லி ஒப்பாரி. ஏன்னா நான் என்ன கேட்கிறேன், நீ ஊழல் இல்லாத ஆட்சி செஞ்சிருக்கிற சொல்லு பார்ப்போம். அழகிய தமிழ் மகன் எங்கள் தளபதி அவர்களை வணங்கி ஆனந்த் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோடு நம்ம இன்னைக்கு பேச ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம மாவட்டத்தை பத்தி பேசிடுவோம். கில்லி சரத்குமார். இந்த கில்லி சரத்னால பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவர் செய்யக்கூடிய வேலை இருக்குனாக்கா, இது வரைக்கும் அவர் எவ்வளவோ இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள் நடத்துறாரு. அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எல்லா இடத்துலயும் நான் கில்லிடான்றதை அவர் காமிச்சுட்டே இருக்கிறார் தொடர்ச்சியாக. காலகாலமாக இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்கும் எப்படி அது சாத்தியப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சரத்குமார் தொடர்ச்சியா செய்யறாரு. கூடிய சீக்கிரம் நீங்கள் சரத் அவர்களை சட்டமன்றத்துல பார்ப்பீங்க. இலங்கையில் நடந்தது எந்த அளவுக்கு ஒரு இனப்படுகொலை என்றால், அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு குவிச்சிட்டாங்க. ஆனா இங்க நடக்கக்கூடிய இந்த ஆட்சி இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு இனப்படுகொலை தான். தொடர்ச்சியாக என் மக்களை சிறுக சிறுக மெல்ல மெல்ல ஸ்லோ பாய்சன் மாதிரி கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் இருக்காங்கல்ல, நான் பல உயர் காவல் அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கிறேன். இப்ப இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட சொல்லலாம், அவங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, தன்னுடைய எதிர்கால சந்ததி குறித்து அவர்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் இந்த ஸ்டேஜ் விட்டு அப்படியே இறங்கி போயிடுறேன். அவங்க சொல்றதை கேட்கும் பொழுது, நாங்கள் காவல்துறையில் பணியாற்றுகிறோம், ஆனால் இந்த சமூகம் எந்த அளவுக்கு போதையிலையும் இந்த சாதிய பாகுபாட்டிலையும் மாட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க நினைக்கும் பொழுது எங்க பிள்ளைகளை நினைச்சு, எங்க எதிர்காலத்தை நினைச்சு நாங்க ரொம்ப கவலைப்படுறோம்னு சொன்னாங்க. சரி ரைட், ஆரம்பிச்சிடலாமா? நேத்து ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சு. அந்த மாநாட்டுல சேப்பாக்கம் சேகுவாரா சொன்னாரு, அட்டகத்தி அட்டகத்தின்னாரு. சரி ரைட்டு, சேகுவார் என்ன இப்பெல்லாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு காலைல விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா, இங்க நம்ம சேப்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேடியத்துக்குள்ள போகும்போது விசில கொண்டு போக கூடாதான். ஏன்னா ஒத்த விசிலுக்கே ஒண்ணுக்கு போறீங்க, ஒத்த விசில் எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணுக்கு போயிட்டு நீ கேட்டா ஆலமரங்கிற சேகுவாராங்கிற. ஏன்னா விசில காவல்துறை பறிமுதல் செய்கிறது செய்தி வந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு இதான் வேலையா? நான் கேட்கிறேன், அவங்க படிச்சுட்டு இங்க வேலைக்கு நிக்கிறவங்களுக்கு விசில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு வேலையான்னு கேட்கிறேன். சரி விசில பிடிக்கிட்ட வாயில கை மடக்கிச்சு அடிப்பான, என்ன பண்ணுவேன்? அடி கேட்கணும். நான் சேகுவாரா கேக்குதா? ஒத்த விசிலுக்கு ஒண்ணுக்கு போயிட்டு ஆலமுறைங்கிற வாழமுறைங்கிற, நாங்கள் யாரும் எங்களை அழிக்க முடியாதுங்கிற என்னென்ன பேச்சு உனக்கு பேசிட்டு இருக்கிற நீ? இங்க பாரு, நீ கேட்டா கத்திங்கிற. இங்க பாரு,
ஒரிஜினலாவே நீ தான் அட்டகத்தி. என்னைக்கு ஒரு விசிலுக்கு பயந்தியோ அன்னைக்கே நீ அட்டகத்தி. ஒரிஜினலாவே எங்க தளபதி தான்டா, கத்தியும் அவர் தான், துப்பாக்கியும் அவர் தான், தெரியுங்களா? அவர்கிட்ட வந்து நின்றுட்டு நீ வந்து ஏய் அவ்வளவு பெரிய மாநாடு போட்டிய ஒரு அவர் பேரை சொல்றது தைரியம் இருந்துச்சாடா உங்களுக்கு? ஒருத்தர் கூட புதுசா வந்தவர்ன்ற, நேத்து வந்தவருங்கிற, எங்கேயாவது போய் கனவுல இருந்தீங்களான்ற ஒட்டுமொத்த பேரும். நாங்க வந்து 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, 3வது வருஷம் தொடங்கியாச்சு. இந்த 3வது வருஷத்தோட சரி இன்னொரு 3 மாசம் ஆட்சியை முச்சத்தை கொண்டு வந்து நிப்பாட்டல. நீ என்னன்னு கேளுங்களா? அது தீய சக்தி தான், அதுக்கு தீ வச்சிருவோம் விடுங்க. அதனாலதான் நீங்க பச்சை குழந்தை வரைக்கும் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி இருக்கு. நம்ம தளபதி அவர்கள் அரசியல் களத்திற்குள்ள எதுக்காக வந்தாருன்னே தெரியாம இந்த கம்நாட்டினா தமிழ் நினைச்சுக்காதீங்கப்பா, இங்கிலீஷ்ல சொல்றேன். கம்நாட்டி பாய்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த கம்நாட்டி பாய்ஸுங்க என்னென்ன வேலை பாக்குறாங்கன்னா, தொடர்ச்சியாக ஒரு நல்ல மனுஷனை குறித்து அவதூறு பேசுறது, அசிங்கமா பேசுறது, அவரை தனிப்பட்ட முறையில தாக்குறது, பர்சனல் வாழ்க்கையை தாக்குறது, அவருடைய அரசியலை குறித்து விமர்சிப்பது, அவரை வந்து மிக கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாக்குறது. ஆனா இவ்வளவு நடந்த பிறகும் என் தளபதி அவர்கள் ரொம்ப பொறுமையா இருக்கிறது, என் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோட தான். ஒரு மனுஷன் அமைதியா போறான்னா உனக்கு அடிக்க தெரியாது நினைச்சுக்காத. ஏய் 3 மாசம் இல்ல 3 மணி நேரத்துல உன் ஆட்சியை முச்சந்தி கொண்டு வர முடியும் அவர் நினைச்சாருன்னா, அவரு பின்னாடி கோடி இளைஞர்கள் இருக்காங்க, வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு பசங்களை வாங்கடான்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா பாரு இந்த நிலைமை நடக்கும். தளபதி அவர்கள் ஓட்டு கேட்டு சிட்டிக்குள்ள வருவார். அவர் சிட்டிக்குள்ள வரும்போது நீங்க சிஎம்மா இருந்தாலும் கோட்டைக்கு போக முடியாது. அங்க என்ன கிரௌட் இருக்கும், என்ன மாஸ் இருக்குன்றது உங்களுக்கு அன்னைக்கு நீங்க பாப்பீங்க. இங்க சமூகத்துல நடக்கக்கூடிய கஞ்சாவை ஒழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுங்கன்னு சொன்னா, காவல்துறை கரங்கள் எல்லாம் கட்டி போட்டு வச்சுட்டு விசில் கொண்டு போறவன தேடி தேடி பிடிக்கிறாங்களாமா. என்னங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, ஏன்னா இந்த கஞ்சா குறித்து பேசும்பொழுது நான் உங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுறேன். ஒரு 15 வயது சிறுமி ஸ்கூல்ல கஞ்சா விக்குது, கஞ்சாக்கு அடிக்ட் ஆயிருக்கு, என்னென்ன வேலை செஞ்சிருக்குன்னு அந்த குழந்தை வாக்குமூலம் கொடுத்துருக்கு. நீங்க கேளுங்க. அவ்வளவுதான் சரிங்களா? ஸ்கூல்லே ரவுடித்தனம் பண்ணல, கேமரா உடைச்சேன், அவன் ஸ்கூல் விட்டு கட்டி விட்டாங்க, அப்பயே கேஸ் ஆச்சு சரிங்களா? கேஸ் ஆகி அப்பயே ஸ்கூல்லே வந்து தம்மு ஓட்டுறேன்னு கேட்டாங்க. ஆமா நான் தம்மு தான் ஓட்டுறேன், நீங்க முடிஞ்சது என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் சரிங்களா? சரி பண்ணிட்டேன். அப்பயே ஸ்டேஷன்ல புடிச்சு தந்தாங்க, ஈரோடு ஸ்டேஷன்ல புடிச்சு தந்தாங்க. அப்பயே நான் உள்ள போயிட்டு வந்தேன். உள்ள போயிட்டு வந்தோடனே கமத்த ஒரு வாரம் இருந்தேன் சரிங்களா? ஒரு வாரம் இருந்ததுக்கு அப்புறம் தான் சேட்டிய ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். எந்த தப்பும் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான்க்கா. ஒரு 15 வயசு சிறுமி வாக்குமூலம் கொடுக்குது. ஆமா நான் கஞ்சா வித்தேன், கஞ்சா எடுத்துக்கிட்டேன், கேமராலாம் அடிச்சு உடைச்சேன், ஸ்கூல்ல அராஜகம் பண்றேன்னு. ஸ்கூலுக்கு நாங்க படிக்க அனுப்புறோமா? எதுக்கு அனுப்புறோம்? இங்க 2 விஷயம் நடக்குது தொடர்ச்சியாக பள்ளிகள்ல பாத்தீங்கன்னாக்கா, பிள்ளைகள் மீது பாலியல் அத்துமீறல், இன்னொன்னு கஞ்சா புழக்கம். அது பள்ளிக்கூடமா இல்ல அது வந்து அன்பில் மகேஷ் தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு நடிப்பு அரக்கன்னு ஒரு ஆள் இருக்கிற அப்படியே அவருக்கே டப்பு கொடுத்த ஒரே ஆள் யாருனாக்கா அன்பில் மகேஷ் தான். இப்ப இந்த குழந்தை வாக்குமூலம் கொடுத்துருக்கல, இப்ப பேசு படிச்சு சொன்னேடா கேட்டீங்களாடான்னு சொல்ல வேண்டியதானே? ஸ்கூலுக்கு வெளியில வச்சு ஒரு பிள்ளைய வெட்டிட்டான்னு சொன்ன உடனே, ஒரு யூனிஃபார்மோட வந்த ஒரு குழந்தைய விட்டாங்கன்னு சொன்ன, ஸ்கூலுக்கு உள்ளவா வெளியவான்னு கேட்கிற அன்பில் மகேஷ். இன்றைக்கு தொடர்ச்சியாக எந்த அளவுக்கு மோசமா இருக்க ஒரு ஆட்சி, இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து எந்த அளவுக்கு ஒரு புரிதலோட ஆட்சி செய்யறான்னு சொல்லிட்டு அவங்க சொந்த சகோதரியே ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. கேளுங்க, கனிமொழி சொன்னதை கேளுங்க. அவருக்கு குடியரசுனா என்னன்னு தெரியாது. ரிப்பப்ளிக்னா என்னன்னு தெரியாது. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னரை கொடியை வைத்து வைக்க நாங்கள் வருகிறேன். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சோதனை இருக்கிற போது ஆகஸ்ட் 15ஆம் தேதி சோதனை இருக்கிற போது
ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா. அதாவது கேட்டா ஆலமுறைனுவ, எங்களுக்கு தமிழ் தெரியும், இலக்கியம் தெரியுனுவ. சேப்பாக்கத்துக்குள்ள இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களே விசில் எடுத்துட்டு போய் ஊதுன போட்டோ வரைக்கும் நான் காட்டுறேன், நான் என் ஊடகத்திலையும் போடுறேன் பாருங்க. ஆனா இன்னைக்கு சேப்பாக்கத்துக்குள்ள விசில் எடுத்துட்டு போகக்கூடாது, அது பெரிய தேச துரோகம். கரெக்டுங்களா? விசில் அடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய குற்றம் சொல்லிட்டு இங்க ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, இங்க சாதி மதங்கள் என்பது உருவாக்கப்பட்டது எதுக்குனாக்கா நம்ம நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான் அதை உருவாக்கணும். ஆனா தொடர்ச்சியாக நம்ம நிம்மதியா வாழவே முடியல அப்படின்னாக்கா இதற்கு காரணம் சாதியோ சாதிய பாகுபாடோ கிடையாது. தொடர்ச்சியாக இந்த சாதியை வைத்துக்கொண்டு நமக்குள்ள இங்க வந்து நம்மளை ஆளவும் விடாம வாழவும் விடாம இங்க ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆட்சி தான் மிக முக்கியமான காரணம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னாக்கா ஒரு சமூகத்துல நம்ம மேம்பட்டு வரணும் அப்படின்னாக்கா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. தொடர்ச்சியாக இந்த விளிம்பு நிலை மக்கள் இருக்கும் இல்லையா, இந்த விளிம்பு நிலை மக்கள் நம்ம அரசியலுக்குள்ள வந்தால் மட்டும்தான் அது மாறுபடும். நம்ம ஆளுகிற கட்சி வந்து தொடர்ச்சியாக ஊழல் செய்கிறது, கனிம வள திருடு பண்ணுது, கொலை பண்ணுது, கொள்ளை அடிக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, கஞ்சாவுக்கு வீட்டு வரி, மின்சார வரி, சொத்து வரி எல்லாத்தையும் உயர்த்திட்டே இருக்கிறாங்க, நம்ம வாழவே முடியலன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்கட்சிக்கு ஓட்டு போடுறோம். ஆனா இந்த எதிர்கட்சி மறுபடியும் அவங்களே ஆளுங்கட்சியா வந்த பிறகு அதே தப்பு மறுபடியும் அவங்களும் அதே மாதிரிதான். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது, கஞ்சா விற்பனை, வீட்டு வரி, சொத்து வரி, பால் வரி, மின்சார கட்டணம் எல்லாத்தையும் ஏற்ற வேண்டியது, நம்மளை போட்டு நடுத்தூர்ல போட்டு நசுக்க வேண்டியது. அப்போ இந்த சிஸ்டம் தொடர்ந்து இப்படி போயிட்டே இருக்கிற பொழுது சிஸ்டத்தை மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த விளிம்பு நிலை மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் நம்ம வந்து அரசியல் களத்துக்குள்ள வரணும். அப்ப நம்ம அரசியல் களத்துக்குள்ள வரணும்னாக்கா அவ்வளவு சீக்கிரம் வர விட்டுருவாங்கன்னா வரவிட மாட்டாங்க. அப்ப எளிய மக்களை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு அரசியல் களத்துக்குள்ள வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது யாருனாக்கா எங்க தளபதி விஜய் அவர்கள். சோ அவருடைய அந்த முன்னெடுப்புனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து நிக்க முடியுது. சோ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. எளிய மக்கள் நீங்கள் அரசியலை பற்றி பேசணும், அரசியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கணும், அரசியலை பற்றி நீங்கள் வந்து உற்று கவனிக்கணும். இதையெல்லாம் நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்ன்றதுதான் காலங்காலமாக இங்க ஒரு ஆட்சியாளர்கள் செய்த மிகப்பெரிய சதி. தொடர்ச்சியாக நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. முன்னாடி எல்லாம் ஒயின் ஷாப்ன்றது எங்க இருக்கும்? ஊருக்கு வெளியில 2 ஒயின் ஷாப் இருக்கும். அப்போ யாருக்கும் தெரியாம 2 பேர் மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே தலையில முக்காடு போட்டு வீட்டுல போய் படுத்து தூங்கிட்டு இருந்தான். தெருவில் இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், எல்லா நபர்களும் அந்த 2 பேரை தான் நம்ம வந்து உதாரணமா சொல்லுவோம். அந்த குடியார பையன் மாதிரி குடிச்சு நாசமா போயிடாத, வாழ்க்கையை நீ ஒழுங்கா வாழ கத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு ஒயின் ஷாப்ன்றது ஊருக்குள்ள, காலேஜ் பக்கம், ஸ்கூல் பக்கம், கோயில் பக்கம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த மது என்பது நீங்கள் வெறும் மதுவாக மட்டும் பார்க்க கூடாது. உங்களுடைய அடுத்த தலைமுறைகளை உங்களை சிந்தனையற்ற நபர்களாக உங்களை மாட்டுது. ஒரு காலத்துல 15 பிள்ளை பெற்றுக்கிட்டு இருந்த ஒரு நபர்கள் இன்றைக்கு ஒற்றை பிள்ளை பெற்றுக் கொள்வதற்கு வழி இல்லாம இருக்கிறீங்க. நீங்க ஃபுல்லா ஃபெர்டிலிட்டி சென்டர் வச்சு வாங்க நாங்க இருக்கோம் குழந்தை கொடுக்குறோம்னு கூப்பிடுறான். அப்புறம் இதுக்கு நாங்க கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு இங்க சிக்கல் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த சமூகத்துல போதைக்கு அடிக்ட் ஆகிட்டீங்கனாலே சுய சிந்தனை இழந்துருவீங்க. நீங்கள் பொருளாதாரத்தை தேட மாட்டீங்க, நீங்க மலட்டுத்தன்மையா இருவீங்க. நீங்கள் வந்து அறிவு சார்ந்து, அறம் சார்ந்து, தற்சார்பு முறை சார்ந்து எதை பற்றியுமே சிந்திக்க திறனற்று போயிருவீங்க. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இந்த அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கவே மாட்டீங்க. சோ அவர்கள் திட்டமிட்டு காலங்காலமாக இங்க சாதியையும் சாராயத்தையும் போதையும் வச்சு உங்களை அடிமைப்படுத்திட்டே வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் வரும்பொழுதுலாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த தீய சக்தி காசு கொண்டு வந்து கொடுக்கும். அவன் கொடுக்குற காசு தர்மம் நினைக்காத, அவன் இவ்வளவு வருஷம் செஞ்ச கர்மம் அது எல்லாத்தையும் கொடுத்து உன்னை நாசம் செய்வதற்காக தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறான் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்ன்றது முதல்ல புரிஞ்சுக்கங்க. இந்த அரசியல் களத்துக்குள்ள நீங்கள் சொல்லுங்க. இன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க இந்த தாம்பரம் பகுதியில வந்து பட்டா இல்லை அப்படின்ட்டு. ஆனா திமுக தீய சக்தி என்ன பண்ணிருக்குன்னா பல புறம்போக்குக்கு பட்டா போட்டு கொடுத்து மேடை எழுதிருக்கு. நீங்க அந்த எந்தெந்த புறம்போக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த சமூகத்துல நம்மள எந்த அளவுக்கு வச்சிருக்காங்கனாக்கா ரேஷன் கடையில ஓடி ஓடி போய் நம்ம நிக்கிற நிலைமைக்கு தான் இப்போ வரைக்கும் வச்சிருக்காங்க. எதற்காக? நம்மளுடைய பொருளாதாரத்தை குறித்து நம்ம வந்து தேடி தேடி ஓட முடியாம இருக்குன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு பட்ஜெட் ஒதுக்குறது. அந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து நலத்திட்ட உதவி செய்யறோம்னு சொல்றது. அதை தாண்டி பாத்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து பொருளாதாரத்தை ஈட்டிருக்கோம், இங்க வந்து வேலை வாய்ப்பு கொண்டு வந்திருக்கும்னு சொல்லிட்டு செக்கு மாடு மாதிரி உங்களை பொருளாதாரத்தை நோக்கியே சுத்த வைப்பாங்க. அப்பதான் நீங்கள் வந்து அந்த வட்டத்துக்குள்ளே சுத்துவீங்களே தவிர அதை தாண்டி இந்த பக்கம் சுயமா சிந்திக்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் செய்யவே மாட்டீங்க. சரிங்களா? 2வது விஷயம் நீங்க புரிஞ்சுக்கங்க. இங்க வந்திருக்க மகளிர் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா நிறைய தங்க நகைலாம் போட்டு வந்திருக்கதா சொன்னாங்க. உண்மையா? அது கிடையாது. இன்னைக்கு தங்கன்றது எட்டா கனவா போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஒரு சவரன் தங்கம் என்ன ரேட் விற்குது? இன்னைக்கு இந்த ஆட்சியில நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னா இது போல நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் போது மட்டும்தான் உங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தையே பார்க்க முடியும்.
நீங்க உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. 10 நிமிஷம் உங்க தெருவிலேயோ உங்க வீட்டுக்கு வெளியிலயோ விளையாடுற குழந்தைய காணான்னு சொன்னாக்கா உங்களுக்கு முதல்ல மனசுக்குள்ள வரக்கூடிய செய்தி என்னவா இருக்கும்? என் பிள்ளைய கடத்திட்டு போயிட்டான்னு தோணாது, என் பிள்ளைய ஏதாவது பாலியல் பண்ண செஞ்சிருவானான்னு தோணும். ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பிச்சு வச்சாக்கா உங்களுக்கு என்னன்னு தோணுது சொல்லுங்க பாப்போம். அங்க ஸ்கூலுக்கு போனா கல்வியை கத்துக்கிட்டு வரணும். ஆனா ஸ்கூலுக்கு போன பிறகு அந்த பிள்ளைகள் வந்து போதையை பற்றி கத்துக்கிட்டு வந்திருக்குமோ, சாதிய பாகுபாடை பத்தி கத்துக்கிட்டு வந்திருக்கோன்ற இந்த ஒரு அச்சம் தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கு இல்லையா? இந்த சமூகத்துல தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டு காலமாக நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. நாம இந்த ஆட்சியில நீங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி பட்டியல் போட்டாக்கா இன்னைக்கு நைட் ஆரம்பிச்சா நாளைக்கு நைட் வரைக்கும் பேசக்கூடிய அளவுல தான் இருக்கு. உண்டா இல்லையா? முதல் வேலை நல்லா புரிச்சுங்க, வீட்டு வரி, சொத்து வரி, பால் வரி, மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம் எல்லாத்தையும் பல மடங்கு உயர்த்தியாச்சு. வாக்குறுதின்ற பேர்ல இஷ்டத்துக்கு அளந்து விட்டு நம்மளை ஏமாத்தி ஓட்டு வாங்கியாச்சு. தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டியில பூந்து ஒருத்தர் பாலியல் பண்றான், கேட்டாம வந்து அனுதாபின்றாங்க, திமுகவுடைய அனுதாபின்றாங்க ஞானசேகரன். அவனை பார்த்தாக்கா அப்ப குண்டாசு ரத்தாயிருச்சு. தொடர்ச்சியாக கஞ்சா, அபின், மித்து, ஹெராயின் சொல்லிட்டு எல்லா பக்கமும் புழங்கிட்டு இருக்கு. இந்த கல்வியை நோக்கி போகக்கூடிய இந்த சிஸ்டத்தை மாத்தணும். முதல் விஷயம், இங்க நம்ம எதற்காக இங்க ஒன்று கூட்டிருக்கோம்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை இங்க ஏற்படுத்திருக்கோம்னாக்கா, நம்ம பசங்க அசால்ட்டா அரசியலை பத்தி கவனிக்காம சினிமா பார்த்தோம், த்ரீசரை பார்த்தோம், ட்ரைலரை பார்த்தோம், நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருந்துட்ட பசங்க ஒட்டுமொத்த நபர்களும் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அரசியலை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சான். ஓ, இவ்வளவு பெரிய மோசமான சமூகத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்படித்தான் தொடர்ச்சியாக நம்மளுடைய வந்து இவங்க ஆளுகிற கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் வச்சிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அவன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். கேள்வி கேட்க ஆரம்பிச்சோடனே நம்ம பசங்களை பார்த்து தற்கூறின்றானுங்க, முட்டா போயிலுங்க. ஏண்டா இவ்வளவு வருஷமா உங்களை பார்த்தானே அந்த பசங்க வளர்ந்தாங்க. இந்த அறிவு, இந்த புரிதல் எதுவுமே உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சா? இப்போ நம்ம கட்சியை தொடர்ச்சியா பேசுறதுக்காக வேண்டியே பாத்தீங்கன்னாக்கா சில நபர்களை வந்து நேர்ந்து விட்டுருக்க மாதிரி நேர்ந்து விட்டுருக்கானுங்க. எல்லா நபரும் பாத்தீங்கன்னாக்கா இந்த தமிழ்ல நம்மளுடைய விசில் சின்னம் கொடுத்த உடனே இந்த விசில் சின்னத்துக்கு ஒருத்தன் புதுசா விளக்கம் கொடுத்தான், உட்காந்துக்கிட்டு புது விளக்கம் கொடுத்தான். என்னடானா சரி ரைட்டு, இப்போ நம்மளும் அதனால வந்து இந்த விருந்தோம்பல் ஒண்ணு இருக்குல்ல, அந்த விருந்தோம்பலை நம்ம செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஒண்ணு இருக்கு. என்ன அந்த விருந்தோம்பலை நம்ம செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். இப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் பாத்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்னம்ன்றது வந்து கலப்பை, சரிங்களா? அது வந்து கலப்பைன்னு சொல்லுவாங்க. அந்த கலப்பை வந்து அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. கலப்பைன்றத புதுசா இருக்கக்கூடியதான் கலப்பை. இன்னைக்கு கலப்பை வச்சு யாராவது விவசாயம் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? டிராக்டர் வந்துருச்சு. ஸோ 15 வருஷம் 20 வருஷமா வந்து ஒரு கலப்பை யூஸ் ஆகாம இருந்தா அந்த கலப்பையோட பேரு முண்ட கலப்பை. நான் சொல்லல, கூகுள்ல தரவுகளின் அடிப்படையில் நான் சொல்றேன். முண்ட கலப்பை என்பது முனை மழுங்கி போன, பயன்பாடு குறைந்த அல்லது பழுதடைந்த ஏற்கலப்பை ஆகும். அதுக்கு சொல்லக்கூடிய சொல் தான் முண்ட கலப்பை. நீங்க முனை மழுங்கி போனோடனே ஒருத்தர் உட்காந்து அழுதாரு, அவருக்கு முனை மழுங்கிடுச்சுன்னு சொல்லி சொன்னாருன்றதெல்லாம் நீங்க எல்லாம் பொருத்திலாம் பார்க்க கூடாது, சரிங்களா? அது வந்து நம்ம அந்த மாதிரி நாள்லாம் நம்ம கிடையாது. தனி மனித தாக்குதல் எப்பயுமே நம்ம செய்யறது கிடையாது. இதுல எனக்கு இன்றைக்கு அதிமுக புதுசா நம்மளை குறித்து பயங்கரமா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, நான் ஒரு 2 விஷயம் மட்டும் காட்டுறேன். இதற்கு அதிமுக ஏன் இன்ன வரைக்கும் பதில் சொல்லலன்னு சொல்லணும். செஞ்ச புரட்சி என்ன? புரட்சி தலைவர் சரி, புரட்சி கலைஞர் சரி, செஞ்ச புரட்சிகளா? 2 பேரும் சேர்ந்து பிள்ளை வந்து தரவா புரட்சிங்களா? அது புரட்சிகளை தருவோம். செல்வி ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆரை குறித்தியும் சாட்டை துரைமுருகன் பேசின அந்த பேச்சு நீங்க கேட்டிருப்பீங்க. என்ன புரட்சி தலைவி, என்ன புரட்சி தலைவன், 2 பேரும் சேர்ந்து புள்ள பெருந்தா கூட புரட்சின்றாரு. இதை குறித்து தன்மானம் உள்ள அதிமுக இது வரைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆபாசமாக பேசுவது, அருவருக்கத்தக்க பேசுவது, இது போன்ற விஷயங்கள்ல தொடர்ச்சி அந்த கட்சி நபர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இன்னொரு காணொலி நீங்க கேட்டுக்கிறேன் பாருங்க. ஜெயலலிதா குறித்து தொடர்ச்சியாக இந்த நாம் தமிழர் கட்சியில கூடிய 2 நபர்கள் எந்த அளவுக்கு பேசினாங்க, தளபதி விஜய் அவர்கள் களத்துக்கு வந்த பிறகு எந்த அளவுக்கு பேசினாங்க, தொடர்ச்சியாக இங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு முரணான ஒரு அரசியலை இங்க கட்டமைத்து விடுகிறது. திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்துறாங்க உங்களுக்கு தெரியும். திமுகவோடு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லிம், திக, வைகோ, வேல்முருகன்,
கருணாசு, கமலஹாசன் இத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 12 கட்சி. அதிமுக கூட வந்து அதிமுக கிடையாது, பிஜேபி அலையன்ஸ் இருக்கக்கூடிய அதிமுக அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மொத்தமா 13 கட்சி. 25 கட்சி சேர்ந்து என் ஒரு ஆளு, என் ஒரு தளபதி எதிர்க்கிறேன்னா என்ன காரணத்துக்கு எதிர்க்கிற? அவர் ஆட்சியில உட்கார்ந்தாரா, ஊழல் பண்ணாரா, உங்களை மாதிரி வந்து தேவையில்லாத வேலைகள் செஞ்சாரா, கனிம வளத்தை திருடினாரா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்படுத்தினாரா, போதை கலாச்சாரத்தை வளர்த்து விட்டாரா, உங்களை மாதிரி திருட்டு பயலா இருந்தாங்களா, என்ன செஞ்சாரு? என் மக்கள் தொடர்ச்சியாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவங்க வறுமையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாச கடைசியில ஒரு 5000 ரூபாய் கூட இல்லை. அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக சாதிய பாகுபாடு இருந்து கொண்டே இருக்கிறது. போதையால வந்து போட்டுட்டு ஒட்டுறான். வேங்கை மேல பார்த்தீங்கன்னாக்கா வேங்க வயல குடிதண்ணீர்ல மலங்கலம் தான். நீங்க நல்ல விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சாதிய பாகுபாடு எந்த அளவுக்கு இருக்குனாக்கா சிறுமியை வந்து ஒண்ணு பிடிச்சி குடிக்க வச்சானுங்க. இன்னும் கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா புல்லட் ஓட்டுனதுக்கு வெட்டினானுங்க, நல்லா படிச்சதுக்கு வெட்டினானுங்க. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளசாராயம் மரணம் நடந்துச்சு. அப்போ ஒரு முறை இல்ல 2 முறை கள்ளச்சாராயம் மரணம் நடந்து கொண்டே இருக்கிறது. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கலந்து கொண்டக்கூடிய நிகழ்ச்சியில ஏர் ஷோ, அதுல 5 பேர் செத்து போனாங்க. இந்த சமூகத்துல தொடர்ச்சியாக வாழவே வழியற்ற ஒரு சமூகமாக மாற்றி வச்சிருக்கக்கூடிய நபர்கள், என் மக்கள் கஷ்டப்படுறான், என் மக்களுக்கு இங்க வந்து எதுவுமே கிடைக்கல, அந்த மக்களுக்கான நான் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கெரியருடைய உச்சத்துல இருக்கிற அது எல்லாத்தையும் விட்டுட்டு என் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லி வந்தாக்கா மொத்தமா 25 கட்சி சேர்ந்துட்டு இந்த வீட்டுல இளவு வீட்டுல கிளவிங்க ஒப்பாரி வைக்கிற மாதிரி டெய்லி ஒப்பாரி. ஏன்னா நான் என்ன கேக்குறேன், நீ ஊழல் இல்லாத ஆட்சி செஞ்சிருக்கிற சொல்லு பாப்போம். திமுகவோ அதிமுகவோ நீ ஊழலே செய்யல, கனிம வள திருடல, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, நாங்க நல்ல ஆட்சி கொடுத்தோம்னு சொன்னா எதற்காக முதல்ல இத்தனை கட்சி உருவாகணும்? முதல்ல திக, அதற்கப்புறம் திமுக. அப்ப திமுகவுக்கு பிறகு உருவாகின இத்தனை கட்சிகள் உருவாக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இந்த சமூகத்திலிருந்து நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இந்த விளிம்பு நிலை மக்களை ஒரு தலைவனாக எப்பயுமே கொண்டு வர மாட்டாங்க அந்த அரசியல்வாதிகள். நீங்க தலைவனாக மாறிட்டீங்கன்னாக்கா உங்க சமூகம் மேம்பட்டு வந்துடும். அப்போ நீங்க மேம்பட்டு வராம இருக்கிறதுக்கு நீங்க அரசியலுக்குள்ள வராம இருக்கணும். நீங்க அரசியலுக்குள்ள வராம இருக்கணும்னா என்ன செய்யணும்? உங்களை அடிமைப்படுத்தி வைக்கணும். எப்படி அடிமைப்படுத்துவீங்க? உங்களை வறுமையிலேயே வச்சுக்கணும், உங்களை ஏழ்மையிலேயே வச்சுக்கணும். ரொம்ப சிந்திக்கிறியா? உங்களை போதையில வச்சுக்கணும். அதை தாண்டி போறியா? சாதியை வந்து உங்களுக்குள்ள ஊட்டிக்கிட்டே இருக்கணும். அதை தாண்டி போறியா? சமூகத்தை வச்சு உங்களை வந்து அடக்குமுறை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது எத்தனை ஆண்டு காலமாக நம்ம இங்க இருக்கக்கூடிய அவலத்தை பொறுத்துக்கிட்டே போவோம்? சொல்லுங்க பார்ப்போம். இதற்கு மேலேயாவது நீங்க மக்கள் விழிச்சுக்கலன்னு அப்படின்னாக்கா பிரபஞ்சம் எப்பயுமே ஒரு விஷயத்தை நமக்காக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் ரொம்ப இக்கட்டான சூழல்ல மக்களை தள்ளும் பொழுது பிரபஞ்சமே ஒரு நபரை தலைவனாக தேர்ந்தெடுத்து நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டும். அப்படி பிரபஞ்சத்தால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு உன்னதமான தலைவர் தான் தளபதி விஜய் அவர்கள். அவரும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு. அவருக்கு காசு பணம்ன்றது ஒரு மேட்ரு கிடையாது, அவருக்கு பேரு புகழ்றது ஒரு மேட்ரு கிடையாது. எல்லாமே இருக்கும் பொழுது எதற்காக களத்திற்கு வந்தாங்கிறத மட்டும் மக்கள் சிந்திச்சுக்கினா போதும். ஒவ்வொரு முறையும் நீங்க யோசிச்சு பாருங்க. கரண்ட் பில் கட்டும் போது நீங்க யோசிங்க, வீட்டு வரியா இருக்கட்டும், மின்சார வரி நீங்க எல்லாம் கட்டும் போது யோசிச்சு பாருங்க. நீங்கள் டெய்லி உங்களால நிம்மதியா தூங்க முடியுது, உங்க பிள்ளைகளை நம்பி யார்கிட்டயாவது விட்டுட்டு போக முடியுது. ஏதாவது ஒரு சூழல் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். சோ இந்த சூழலை மாற்றணும் அப்படின்னாக்கா இந்த காசு வாங்கிட்டு நீங்க ஓட்டு போடுறீங்கன்னாக்கா தயவு செஞ்சு இந்த முறை அந்த தவறை செய்யாதீங்க. அது நம்ம பணம் தானே சொல்லும் பொழுது இங்க ரொம்ப ஒரு சிக்கல் இருக்கு. அவன் காசை கொடுத்ததுக்கு அப்புறம் அதிகார தோரணையோட உங்களை மிரட்டுவான். அதுக்கப்புறம் உங்களை வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்குவான். தயவு செஞ்சு இந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறத மறந்துருங்க. நீங்க ஒரு 1000க்கும் 2000க்கும் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கிட்டு பல ஆயிரம் கல்லறைகளை தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாட்டுல உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். அவன் காசு கொண்டு வந்து கொடுக்குறானாக்கா உனக்கு எங்கிருந்து வந்து இந்த காசுன்னு கேளுங்க. முதல் கேள்வி, இந்த காசை கொடுத்து இத்தனை வருஷம் எங்களை நாசம் பண்ணி எங்களுக்கான பொருளாதாரம் என்ன மேம்பட்டிருக்குன்னு கேளுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு. அவன் வெற்று அறிக்கை கொடுத்து வெற்று விளம்பரத்தை கொடுத்து அவன் காசை கொடுத்து எந்த எம்எல்ஏ எம்பியாவது ஓட்டு போடப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. மறுபடியும் அவங்க நீங்க தொகுதிக்குள்ள பார்த்திருக்கீங்களா? அது வரைக்கும் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. இந்த குடி போதைய நீங்களாவே தவிர்த்துக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அரசாங்கம் வந்து நிச்சயமாக ஒருபோதும் வந்து அவங்க முற்றிலுமாக மது ஒழிக்கிறோம்னு சொல்லி எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உலகளாவியலாக மதுவை ஒழித்ததாக சரித்திரமே கிடையாது. அப்போ நீங்க தான் உங்களை தற்காத்துக் கொள்ளணும். நீங்க நல்லா இருந்தாதான் உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கும். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னாக்கா நம்ம தான் சில சைத்தான்களை விட்டு விலகி இருப்போம்னு சொல்லுவோம்ல, சில சனியை முடிச்ச விஷயத்தை விட்டு விலகி இருக்கணும்னாக்கா இந்த விஷயத்தை நீங்க நல்லா செய்யுங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. எத்தனை ஆண்கள் இன்றைக்கு உடல் வலிமையோடு இருக்கீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? இப்ப எங்க வயல்ல இருந்து முதல்ல அரிசிலாம் வரும், 75 கிலோ மூட்டை. நான் ஒரு ஆளா அந்த மூட்டையை தூக்கி கொண்டு போய் போடுவேன், ரைஸ் மில்ல கொண்டு போவோம், அரைப்போம், கொண்டு வருவோம், எல்லாமே செய்வோம். இன்னைக்கு உங்களால வந்து 75 கிலோ மூட்டையை தூக்க முடியுமா?
எந்த அளவுக்கு உடல் வலிமை குறைஞ்சு போயிருக்கு, எந்த அளவுக்கு சிந்தனை திறன் குறைஞ்சு போயிருக்கு, எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்க ஆற்றல் அழிஞ்சு போயிருக்கு, எந்த அளவுக்கு நம்ம இன்னும் கொத்தடிமையா வச்சிருக்கிறாங்க, நம்மளை வந்து தொடர்ச்சியாக எவ்வளவு வந்து இந்த சமூகத்துக்குள்ள பின்னோக்கி வச்சிருக்கிறாங்க. அது எப்படி நான் கேட்கிறேன், டிக்கெட்டே வாங்குறதுக்கு வக்கு இல்லாம ஒரு ஆள் ட்ரெயின் ஏறி வந்து அந்த ஆள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் தொடர்ச்சியாக ஆசியாவில மிகப்பெரிய பணக்காரனாக மாற முடிந்தது. இதே இடத்துல பிறந்து வளர்ந்த உங்களால இந்த நொடி வரைக்கும் ஒரு எட்டா கனியா இருக்கா இல்லையா உங்களுக்கு? ஒரு வீடுன்றது, ஒரு வாகனம்ன்றது, ஒரு நிம்மதியான வாழ்க்கைன்றது, ஒரு பொருளாதாரம்ன்றது எவ்வளவு ஒரு சிக்கலுக்கு உள்ளாக்கி இருக்கோம்னா அதுக்கு காரணம் யாருனாக்கா, முதல் விஷயம் நம்ம தான். இந்த நபர்களை முதல்ல நம்பினது தப்பு, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட காசு வாங்கினது தப்பு, அவங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆமாசாமி போட்டுட்டு அமைதியா போனது தப்பு, எதிர்த்து கேள்வி கேட்காத தப்பு. தயவு செஞ்சு ஒற்றுமையோடு கேள்வி கேளுங்க. இப்போ இதற்கு முன்னாடி உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு அவங்கள்ட்ட கேள்வி கேட்டா அவங்கள வந்து அடிப்பாங்க, வெட்டுவானுங்க, ரவுடிசம் பண்ணுவாங்கன்ற உங்களுக்கு பயம் இருந்துச்சுல, இனி அந்த பயம் தேவையில்லை. ஏன்னா தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வந்துருச்சு. மக்களே, உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் அந்த மாவட்ட செயலர், அந்தந்த மாவட்ட செயலர் நம்பர் கொடுத்துருப்பாரு, உங்களுக்கு தெரியும். நீங்க கால் பண்ணுங்க, டிவிக்கே வந்து நிற்கும். அவன் எவ்வளவு பெரிய பொறுக்கியா இருந்தாலும் ரவுடியா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். பெண்களே, நீங்கள் வந்து இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய இந்த பொறுக்கி பயில பார்த்து முதல்ல பயப்படாதீங்க. அவன் உங்களை மிரட்டுறான், அவன் உங்களை உருட்டானா தயவு செஞ்சு பயந்து அமைதியா போகாதீங்க. அவன் எப்பேற்பட்ட கொம்பனா இருக்கட்டும், அவன் யமனாவே இருக்கட்டும், ஏத்து நில்லுங்க, நாங்க இருக்கிறோம். ஏன்னா உங்களை வந்து அரசியல் படுத்துறது தான் இங்க ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்கிறது. ஏன்னா நீங்க காலகாலமா ஒரு விஷயத்துக்குள்ள உங்களை அவங்க பழக்கப்படுத்துறதுக்கு பிறகும் நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்து இந்த கூட்டம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன செய்வோம் சொல்லுங்க பாப்போம். வீட்டுக்கு போவீங்க, சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, டிவி பார்ப்பீங்க, அடுத்த நாள் எப்போதும் பொழுது ரொட்டீன் வாழ்க்கைக்குள்ள போக ஆரம்பிச்சிருங்க. தயவு செஞ்சு அப்படி இல்லாம 3 மாசம் தான் இருக்கு, சிந்திங்க. 70 வருஷமா உங்க அப்பா தாத்தா, அதுக்கப்புறம் நீங்க, அப்புறம் உங்க பிள்ளைகள், இது வரைக்கும் நீங்க என்ன வந்து பொருளாதார ரீதியா மேம்பட்டீங்க, என்ன அறிவு ரீதியா மேம்பட்டீங்க, என்ன உடல் ரீதியாக வலிமை பெற்றுட்டீங்க, என்ன தற்சார்பு முறையை கத்துக்கிட்டீங்க, சுய வேலை வாய்ப்பை நீங்களே உருவாக்க முடியும். அந்த அறிவு, அந்த ஆற்றல் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நம்ம ஏன் வந்து சுய தொழிலை பற்றி நம்ம யோசிக்கல, சுய வேலை வாய்ப்பை செய்ய முடியல, ஒரு 1000 2000 நம்ம போய் கடன் வாங்கிட்டு நின்றுட்டே இருக்கிற விஷயத்தை நீங்க யோசிச்சாதான் உங்களுக்கு புரியும். இந்த சமூகத்துல நம்மளை எவ்வளவு திட்டமிட்டு சாதிக்குள்ளேயும் வறுமைக்குள்ளேயும் நம்மளை ஒழிச்சு வச்சு அவன் தான் ராஜா, அவன் தான் மந்திரின்ற மாதிரி அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நம்மளை இந்த மாதிரி கொண்டு வந்து தெருவில் நிப்பாட்டிருக்கான்ற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு நபர் தளபதி விஜய் அவர்கள் வருவதால் மட்டும் பெரிய சமூகத்தில் மாற்றம் ஏற்பட்டு விடுமா அப்படின்னு நீங்க கேட்கிறாங்கல்ல, நிச்சயமா அந்த மாற்றம் ஏற்படும். ஏன்னா அந்த தளபதி விஜய்க்கு பின்னாடி கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் தளபதி விஜய்க்காக என்ன வேணாலும் நம்ம செய்யலாம்னு ஒரு முடிவு எடுத்த பிறகு நீங்கள் தைரியமா ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. யாரை பார்த்து, எவனை பார்த்து, எதுக்காகவும் பயப்படாதீங்க. எதற்காக நீங்க பயப்படணும்? முதல்ல தற்சார்பு முறைனா என்னன்னு தெரியுமா? முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் சுயமா நம்ம எத்தனை தொழில் செய்ய முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம இயற்கையா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நம்ம வீட்டு மாடிக்கு போறோம், காத்தடிக்குது, அந்த காத்து மூலம் மின்சாரத்தை நம்ம எப்படி வீட்டில் உட்காந்து சேமிக்க முடியும், சின்ன சின்ன தொழில்கள் எப்படி செய்ய முடியும், சிறு குறு தொழில்கள் எந்த அளவுக்கு அழிஞ்சு நாசமா போயிருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி மீட்டெடுக்க போறோம், நம்மளுடைய உணவு கலாச்சாரத்தை இங்க எவ்வளவு திட்டமிட்டு மாத்தி வச்சிருக்காங்கன்னு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அதேதான் அது பெரிய அரசியல். இன்னைக்கு சுகர் இல்லாத ஒரு நபர் யாராவது இருக்கீங்களா? 80-90% மக்களுக்கு சுகர் இருக்கு. பழைய உணவு கலாச்சாரத்தை இன்னைக்கு நீங்க பின்பற்றீங்களா? தெருவுக்கு தெரு உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு, தெருவுக்கு தெரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, தெருவுக்கு தெரு நோய் வந்து கொண்டே இருக்கு. அப்போ இது லாங் ப்ராசஸ். லாங் டேர்மா வந்து உங்களை வந்து இந்த மக்களை ஒரு பெரிய சமூகத்துல அவங்களை ஒரு அடிமைப்படுத்துவதற்காக மாத்தி வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல வேலை செய்வதற்கு இங்க வந்து நமக்கு ஆட்கள் இல்லையா? வடமாநிலத்தவர்கள் இங்க அவ்வளவு பேர் வந்து வேலை செய்யறான், அவனுக்கு இங்க வேலை வாய்ப்பு இருக்கு, நமக்கு வேலை இல்லைனாக்கா என்ன காரணம்? உங்களை எந்த அளவுக்கு போதையிலையோ, உங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து பொருளாதாரத்துல பின்தங்கி வச்சு உங்களை வந்து எப்படி முடக்கி வச்சிருக்கிறாங்கன்றது யோசிச்சீங்கன்னா மட்டும்தான் இது மாறும். சோ தளபதி விஜய் அவர்கள் நமக்காக வந்ததே உங்களை காப்பாற்றணும், இந்த மக்களை காப்பாற்றணும், உங்களை எல்லாத்தையும் சாமானிய வீட்டு பிள்ளைகளை மேடை ஏற்றணும்ன்ற ஒரே நோக்கம் தான். இன்னைக்கு அதுதான் இங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. எல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஸ்டாலின் வீட்டுல பிறந்திருக்கேன், அதனால வந்து கலைஞர் வீட்டுல ஸ்டாலின் வீட்டுல பிறந்தனால இவ்வளவு பெரிய ஆளா ஆயிட்டேன்னு சொல்றது பெருமையே கிடையாது. புரியுதுங்களா? ஒரு சாமானிய வீட்டுல நான் பிறந்திருக்கிறேன், நான் என்னுடைய டெஸ்டினி என்ன நான் தான் முடிவு பண்ண, என் லேபிள் என்ன நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து நிக்கிறோம்ல, அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் தளபதி விஜய் அவர்கள். சாமானிய வீட்டு பிள்ளைகளை அவனுக்கு ஒரு லேபிள் கொடுத்து, அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து, அவனை மேடை ஏற்றி நீ வாடா கேள்வி கேளு, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மாற்றுவதற்கு உன்னால மட்டும்தான் முடியும் சொல்லி இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மக்களை தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம ஒரு நாள் கூத்து மாதிரி நீங்க வந்து ரொம்ப இது ஏதோ கனவு, இது ஏதோ ஒரு நாள் கூத்து அப்படின்னு வச்சு கடந்து போயிட்டீங்கன்னாக்கா மறுபடியும் உங்கள் தலைமுறை பிள்ளைகள் அவங்க வாழ்றதுக்கு வழி இல்லாம போகும். நாளைக்கு வீட்டுக்குள்ள போந்து பிள்ளைங்களை தூக்குவான்,
பிள்ளைகள், பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், ஆம்பளை பசங்களும் இந்த போதைக்கு அடிமையாகி நாளைக்கு நம்ம சமூகம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நாசமா போறதை பார்த்து கொண்டே இருப்போம். நம்மளால எதுவுமே செய்யாம நிர்கதியில நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். மறுபடியும் இந்த திருட்டு திமுக, தீய சக்தி இந்த திமுக ஆட்சிக்கு வரவிடாமல் இருப்பதுதான் நம்மளுடைய முதல் நோக்கமா இருக்கணும். தளபதி விஜய் அவர்களை அரியணையில உட்கார வச்சா மட்டும்தான் எளிய பிள்ளைகளுக்கு இருக்கணும். ஆட்டோ ஓட்டு நபர்லாம் இன்னைக்கு மாவட்ட செயலர் போட்டிருக்காருன்னா எளிய பிள்ளைகள், நீங்க கீழே இருக்கக்கூடிய அத்தனை நபர்கள் நாளைக்கு மேடை ஏறணும், நீங்களாம் நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான பதவிகள் இருக்குன்னாக்கா இந்த எலெக்ஷன் மிக முக்கியமான எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் நீங்க பயன்படுத்தி ஒரு மாற்றத்திற்கான விதையை நீங்களும் விதைச்சா மட்டும்தான் இது சாத்தியப்படும். சோ நம்ம தளபதி அவர்களை 2024 அரியணையில அமர்த்துவதற்கான எல்லா முயற்சியும் நம்ம சேர்ந்து எடுப்போம் சொல்லிட்டு உறுதி எடுத்துக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். பரங்கிமலை வடமேற்கு ஒன்றிய கழக செயலாளர் செயல்சா மணிகண்டன் அவர்கள் நமது ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களுக்கு சால்வை அளித்து மரியாதை தெரிவிக்கிறார்.